Arcade CADCAM. வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஆர்கேட் கேட்கம் தமிழில் பேசிக் ஸ்கெட்சில் நெக்ஸ்ட் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சில் ஒரு டேட்டம் செலக்ட் பண்ணிக்கிறோம். நார்மலாக XY பிளேனுக்காக நம்ம ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் நமக்கு தேவையான டூல்ஸை நம்ம மேலே டூல் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். லைக் இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம். நம்ம ஃப்ரம் டு 2 பாயிண்ட்ஸ் லைன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். பட் இந்த லைன் கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்குது. அந்த டைமென்ஷனோட கலரிங் பார்த்திங்கன்னா லைட்டாக அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டைமென்ஷன் அட்ஜஸ்ட் ஆகும். அஸ் பர் அவர் ரெக்யூர்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் அந்த டைமென்ஷனில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் கிளிக் பண்ணி அந்த டைமென்ஷனை நம்ம கன்ஸ்ட்ரெயின்குள்ளே கொண்டு வரலாம். நம்ம கன்ஸ்ட்ரெயின்குள்ளே கொண்டு வந்தோம்னா தான் அந்த லைன் நான் அட்ஜஸ்டபுளாக இருக்கும். அதர்வைஸ் ஃப்ரீ மூமெண்ட்ஸில் இருக்கும், ஃப்ரீ கன்ஸ்ட்ரெயினில் இருக்கும். ஸோ அப்போ அந்த லைனை நம்மளால் சேஞ்ச் முடிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை மஸ்ட் பி கன்ஸ்ட்ரெயின் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் இந்த டூல் பாரில் இருந்து சர்க்கிள் கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு நான் அந்த லைன்ஸோடைய ஒரு எண்டில் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிள் சேம் லைக் அஸ் யூ வாண்ட் என்ன டைமென்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயாமீட்டர் மென்ஷன் பண்ணி அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம். அந்த டார்க் ப்ளூ கலரில் வரும்போது தான் பார்த்தோன்னா அந்த லைன்ஸ் கன்ஸ்ட்ரெயினில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன் திஸ் NXல. இப்போ இந்த நம்ம சர்க்கிளை டயா 30 இருக்கிற சர்க்கிளை அந்த லைனோட எண்டான PCDக்காக நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் நம்ம சர்டன் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் நம்ம பேட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த டூல் பாரில் நமக்கு பேட்டர்ன் கர்வ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு பேட்டர்ன் கர்வ் ஆப்ஷனில் கர்வ் டு பேட்டர்னில் செலக்ட் கர்வ் எந்த கர்வ் விச் கர்வ் நம்ம பேட்டர்ன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் லேஅவுட்ஸ் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு சர்க்குலராக வேணுமா லீனியராக வேணுமோ நம்ம அதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு PCDக்காக சர்க்குலர் மூமெண்ட்ஸில் கொண்டு வர போகிறோம். அதில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு நம்ம பேட்டர்ன் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆரிஜின் ஆஃப் த நம்மளோட WCSக்காக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்காக நம்ம அந்த பாயிண்ட்ஸை 00 செட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்கெட்சை சர்க்குலராக PCDக்காக கொண்டு வர போகிறோம். ஸோ அதில் நமக்கு செட் அந்த ஸ்பேஸிங்கோட டிஸ்டன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா கவுண்ட் அண்ட் பிச் அண்ட் ஸ்பேம், கவுண்ட் அண்ட் ஸ்பேம். ஸோ நமக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பிச் அண்ட் ஸ்பேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பிச் வேணும். நமக்கு ஹோல் டு ஹோல் பார்த்தோன்னா 45 டிகிரி இருக்கணும். எவ்வளோ ஸ்பேன் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னா ரொட்டேஷன் ஆங்கிள் 360க்கு ஒரு ஃபுல் சர்க்கிளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் பிச் ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அதை பிச் ஆங்கிளில் கொடுக்கலாம். அந்த ஓவரால் ஸ்பேம் ஆஃப் 360 டிகிரியில் எனக்கு ஒவ்வொரு ஹோலும் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஆங்கிள் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் கர்வில் நமக்கு எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆங்கிள் மாற்றிக்கலாம், டிஸ்டன்ஸ் மாற்றிக்கலாம். 360 டிகிரி தேவைப்படுதுன்னா ஸ்பேம் ஆங்கிள் கொடுத்துக்கலாம். இல்லை 180 டிகிரியில் ஈக்குவல் ஸ்பெசிஃபைட் 45 டிகிரி இருக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் பர்டிகுலர் PCDக்காக வேணும்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்கெட்சில் நம்ம டோட்டலாக 2 ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த PCD லைனுக்காக ஒரு லைனை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லைனோட எண்டில் சர்க்கிள் பண்ணி அந்த சர்க்கிளில் பேட்டர்ன் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இதையுமே பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சர்க்கிளில் இருக்க ஸ்கெட்சை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ண அந்த மெயின் சர்க்கிளில் டபுள் கிளிக் பண்ணி அதோட டைமென்ஷனை எடிட் பண்ணோம்னா ஓவராலாகவே அந்த ஹோல் PCDஸில் இருக்க எல்லா ஹோல்ஸோட டைமென்ஷனும் சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா ஒன்று லிங்க் இருக்கும். இன்கேஸ் நம்ம PCD டிஸ்டன்ஸை மாற்றணும்னா நம்ம அந்த லைனோட ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லைனோட டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக PCDஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒன்று லிங்க் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான்.
பேஸ்ட் ஆன் அவர் ரெக்யூர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இன்கேஸ் வந்து நம்மளோட ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிசிடிஸில் வந்து ஆங்கிள் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, இதில் அந்த செகண்ட் ஹோல்ஸ் பிசிடி ஸ்டார்ட்லேருந்து செகண்ட் ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும் சர்க்கிளில். ஸோ அதுக்கு நியர்பை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் நம்ம வந்து எடிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேட்டர்ன் பண்ணியிருக்கிற கர்வ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வந்து பேட்டர்ன் கர்வோட கன்ஸ்ட்ரெயினோட சிம்பிள்ஸ் அது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பேட்டர்ன்லேயுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆங்கிள் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் மாற்றிக்கலாம், பிசிடிஸோட செட்டப்ஸ் ஸ்பேம் ஆங்கிள் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ரெக்யூர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் என்எக்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் வந்து பார்த்தோம்னா, ஸ்க்ரீனோட பேக்ரவுண்டோட கலரிங்ஸை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேஸில் பார்த்தோன்னா அதில் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபியூஸ் மெத்தட்ஸ் இருக்கும். நமக்கு பிளாக் வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டப்பில் வேணுமா, என்ன கலர் மிக்ஸ்டப்பில் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நமக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி பியூர் ஒயிட் ஃபுல்லாக பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு வந்து இதில் வந்து கலரிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு இது வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேணும் அப்படிங்கிறதுனாலும் நம்ம வந்து நம்ம ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே மெனு பார்ஸ் பக்கத்தில் வந்து அந்த டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் பேக்ரவுண்ட். ஸோ அதில் வந்து நமக்கு 2 வேரியண்ட்டாக ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி 2 கலர்ஸ் இருக்கும். டாப்பில் ஆஃப் ஒன்று, பாட்டம் ஆஃப் ஒன்று அப்படின்ற மாதிரி. நமக்கு என்ன கலரிங் ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு யூசர் டிஃபைன் இன்டர்ஃபரன்ஸ் தான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் வேணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்எக்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.